முக்கியமாக மிகப்பெரிய அளவில் அடி வாங்கி தமிழக அரசியலில் இருந்தே காலியாக போறது சீமான் தான். அதனாலதான் சீமான் இன்னைக்கு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் மாதிரி புலம்புறத இவ்வளவு கோபம். ஏன்னா இவ்வளவு நாளுக்கு இல்லாத ஒரு விஷயம் இப்ப ரொம்ப கோவப்பட்டு பேசுறாரு. அதாவது சீமான் அடிப்படையில் ஒரு நேர்மையான மனிதர் கிடையாது. அவர் யாருக்குமே நேர்மையாக இருக்க மாட்டார். இன்னும் சொல்ல போனா சீமானுக்கே நேர்மையா இருக்க மாட்டார். அதுதான் முக்கியமான விஷயம். வாழ்க்கையில சில பேர் பாத்தீங்கன்னா தனக்கு நேர்மையா இருக்கணுங்கிறத ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா இவரை பொறுத்தவரை அவருக்கே அவர் நேர்மை இல்லாத ஒரு மனிதர் தான். அதனாலதான் இன்றைக்கு விஜய் மீது இந்த அளவுக்கு ஒரு வன்மமான விமர்சனங்களை முன்வைக்கிறார். என்ன காரணம்னா அவருக்கு கிடைத்த வாக்குகள், இது நாள் வரை அவருக்கு கிடைத்த வாக்குகள் எல்லாமே சீமானுடைய ஆதரவு வாக்குகள் கிடையாது. திமுக மற்றும் அதிமுக மீது இன்றைய இளைஞர்களுக்கு ஏற்பட்ட கோபத்தின் வெளிப்பாடாக அந்த வாக்க ரோட்ல போடுறதுக்கு பதிலாக சீமான் கிட்ட போட்டாங்க. அவ்வளவுதான். இப்ப விஜய்னு ஒரு மாற்று சக்தி வந்ததால் இப்ப எல்லாருமே அந்த பக்கம்